Hi everyone, welcome to Nucleon TN. Today நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா Rhodophyceae and Phaeophyceae. இந்த ரெண்டு கிளாஸ்க்கு உள்ள டிஃபரன்ஷியேஷனை பார்ப்போமா? Rhodophyceae ரெட் ஆல்கே, Phaeophyceae brown ஆல்கே. இந்த Rhodophyceae ஏன் ரெட் கலரா இருக்குது? பிகாஸ் இதுல R-phycoerythrin சொல்லக்கூடிய பிக்மெண்ட் டாமினண்டா இருக்கிறதுனால. Phaeophyceae எதனால ப்ரௌன் கலராக இருக்குது? பிகாஸ் அதில் ஃபியூகோசாந்தின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட் டாமினண்ட்டாக இருக்குது. இந்த ரோடோஃபைசியேல குளோரோஃபில் ஏ அண்ட் டி டைப் இருக்குது. Phaeophyceae குளோரோஃபில் ஏ அண்ட் சி டைப்பாக இருக்குது. ரோடோஃபைசியே இதோட ஃபுட் மெட்டீரியலை ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. Phaeophyceae அதோட ஃபுட் மெட்டீரியலை மேனின்டால் அண்ட் லாமினாரின் இந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. Rhodophyceaeயோட செல் வால் வந்து செல்லலோஸ் அண்ட் கேலக்டோஸால் மேட் ஆகியிருக்கு. Phaeophyceae உள்ள செல் வால் செல்லலோஸ் அண்ட் ஆல்ஜினால் மேட் ஆகியிருக்கு. இந்த Rhodophyceae உள்ள ஆல்கேஸ் எல்லாம் ஸ்மால், ஃபிலமெண்டஸ் அண்ட் பிரான்ச்சாக இருக்கும். Phaeophyceae உள்ள ஆல்கேஸ் எல்லாம் ஃபிலமெண்டஸ் அண்ட் ஜெயிண்ட் பெருசாக இருக்கும். அப் டு 60 மீட்டர்ஸ் வரை அது வந்து லென்த்தாக வளரும். இப்போ இந்த Rhodophyceae அண்ட் Phaeophyceae உள்ள காமன் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Rhodophyceaeக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா பாலிசிஃப்கோனியா, பொர்ஃபைரா, கிளாசிலேரியா அண்ட் ஜெலிடியம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுனா P² அண்ட் G² அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Phaeophyceae என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, ஃபியூக்கஸ், சர்காசம் அண்ட் லாமினேரியா. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? விச் இஸ் அ சிம்பிள் பிரான்ச்ட் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே? ஏ சர்காசம், பி எக்டோகார்பஸ், சி ஃபியூக்கஸ். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நியூக்ளியான் டிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.